பேட்டில் ஆஃப் சூரத் 1612 ஆகஸ்ட் 29. சூரத் போரில் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் கடற்படை போர்ச்சுகீசிய கடற்படையை தோற்கடித்தது. 17ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் போர்ச்சுகீசியர்கள் இந்திய பெருங்கடல் வர்த்தகத்தில் ஆதிக்கம் செலுத்தினர். அவர்கள் கோவா மற்றும் டயூவில் தங்கள் கோட்டைகளை அமைத்து மற்ற ஐரோப்பிய நாடுகளை இந்திய வர்த்தக பாதையில் இருந்து விலக்கி வைத்திருந்தனர். அவர்கள் இந்திய மன்னர்களிடமிருந்து வர்த்தகத்திற்கு அனுமதி வழங்குவதற்கான ஏகபோக உரிமையை பெற்றிருந்தனர். இந்த சமயத்தில் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில் வர்த்தகத்தை தொடங்க விரும்பியது. அவர்கள் முகலாய பேரரசின் முக்கிய துறைமுகங்களில் ஒன்றான சூரத்தில் ஒரு வர்த்தக மையத்தை அமைக்க அனுமதி கோரினர். பிரிட்டிஷ் வர்த்தகர்கள் சூரத்திற்கு வருவதை போர்ச்சுகீசியர்கள் கடுமையாக எதிர்த்தனர். தங்கள் வர்த்தக ஏகபோக உரிமையை இழக்க விரும்பாததால் அவர்கள் பிரிட்டிஷ் கப்பல்களை இந்திய கடற்கரையை நெருங்க விடாமல் தடுத்தனர். இந்த மோதல் இரண்டு கடற்படை சக்திகளுக்கும் இடையே ஒரு மோதலை தவிர்க்க முடியாததாக்கியது. பிரிட்டிஷ் படையில் கேப்டன் தாமஸ் பெஸ்ட் தலைமையில் டிராகன், ஓசியாண்டர் என்ற இரண்டு போர்க்கப்பல்கள் இருந்தன. போர்த்துகீசியர்களிடம் 4 போர்க்கப்பல்களும் 26 சிறிய கப்பல்களும் இருந்தன. இந்த போர் சூரத் துறைமுகத்திற்கு அருகில் உள்ள சுவாலி கிராமத்தையொட்டியுள்ள தப்தி ஆற்றின் முகத்துவாரத்தில் நடந்தது. எண்ணிக்கை மற்றும் ஆயுத பலத்தில் பிரிட்டிஷ் படைகள் மிகவும் குறைவாகவே இருந்தன. ஆனால் கேப்டன் பெஸ்ட் மிக திறமையான கடல்சார் வியூகங்களை அமைத்தார். தப்தி நதியின் ஆழமற்ற முகத்துவார பகுதிக்குள் தந்திரமாக புகுந்த பிரிட்டிஷ் கப்பல்கள் போர்ச்சுகீசிய கப்பல்கள் மீது கடும் தாக்குதல் நடத்தின. எளிதில் நகர முடியாமல் சிக்கிக்கொண்ட போர்த்துகீசிய கப்பல்களுக்கு பெரும் சேதம் ஏற்பட்டது. பல நாட்கள் நடந்த கடுமையான போருக்கு பிறகு பிரிட்டிஷ் கப்பல்களின் தாக்குதலை தாக்குப்பிடிக்க முடியாமல் போர்ச்சுகீசிய கடற்படை பின்வாங்கியது. போர்ச்சுகீசியர்களை விட பிரிட்டிஷார் வலிமையானவர்கள் என்பதை முகலாயர்கள் உணர்ந்தனர். இதன் விளைவாக 1613ஆம் ஆண்டில் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் முதல் வர்த்தக மையத்தை சூரத்தில் அமைக்க பேரரசர் ஜஹாங்கீர் அனுமதி வழங்கினார். இந்த போர் இந்திய பெருங்கடல் வர்த்தகத்தில் போர்ச்சுகீசியர்களின் ஏகபோக உரிமைக்கு முற்றுப்புள்ளி வைத்தது. அதன் பிறகு பிரிட்டிஷார் படிப்படியாக அவர்களின் வர்த்தகத்தையும் அரசியல் செல்வாக்கையும் குறைத்தனர். 1612 சூரத் போர் என்பது இந்தியாவில் ஐரோப்பிய சக்திகளுக்கிடையே நிகழ்ந்த முதலாவது முக்கிய கடற்படை போர் ஆகும். இதில் போர்ச்சுகீசியர்களை தோற்கடித்ததன் மூலம் ஆங்கிலேயர்களுக்கு இந்தியாவில் நீண்டகால ஆதிக்கத்துக்கான கதவுகள் திறந்தன. இவ்வாறு இந்தியாவின் காலனித்துவ எதிர்காலத்தை தீர்மானித்த ஒரு நிகழ்வாக சூரத் போர் வரலாற்றில் பதிவானது.